எனக்கு திரு சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய அரசியல்ல பெருசா ஈடுபாடு இல்லன்னாலும், அவங்களுடைய அரசியல்ல எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்றதுனாலும், சீமானுக்கு எதிராகவோ, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவோலாம் நான் பேச மாட்டேன். நான் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள மதிக்கிறேன். ஆனா, அந்த தமிழ் தேசியம்ல பிரிவினவாத கருத்துக்கள் பேசினாங்கன்னா, சத்தியமா நான் ஏத்துக்கவே மாட்டேன். பிரிவினவாதம் பேசாத தமிழ் தேசியவாதிகள தான் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்றேன். மோர் ஓவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம திரு சீமான் அவருடைய பேச்சை கேட்டு சித்தாந்தத்தின்படி இருக்கக்கூடிய தம்பிகள நான் மதிக்கிறேன். அவங்களுடைய உண்மையான டெடிகேஷன பார்த்து நான் வியக்கிறேன். இவ்ளோ தூரம் நான் ஏன் போடுறேன்னா, இந்த வீடியோல திரு சீமான் அவர்களை பற்றியும், ஒரு சில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை பற்றியும் கொஞ்சம் ஹார்ஷா பேச போறேன். அவங்கள இது மாதிரிலாம் பேசுறதுனால மற்ற தமிழ் தேசியவாதிகளை நான் தப்பா பேசுறதா மீனிங் கிடையாது. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங். அதனால தான் இவ்ளோ சொல்றேன். இதுக்கு மேல இந்த வீடியோவை சீமான் ஆதரவாளர்கள் பார்க்காதீங்க. அப்புறம் மனசு கஷ்டப்பட்டதுன்னா நான் பொறுப்பில்ல. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய பாஜக அரசு பன்றிஸ்தானுக்கு எதிராக இந்த சிந்து நீரை பிளாக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பன்றிகள் கதறி சாவறதை விட இங்க இருக்கக்கூடிய பன்றிகள் தான் பயங்கரமா கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவன் பூட்டோட பையன் நினைக்கிறேன், அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், இது மாதிரி ஹிந்துஸ்தான் சிந்து நீரை பிளாக் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஹிந்துக்களுடைய ரத்தம் ஓடும், ஹிந்துக்களுடைய ரத்தம் ஆறா ஓடும், நாங்க ஓட வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். நீ உண்மையாலே ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தனா இத மாதிரியான காரியத்தை பண்றா பார்க்கலாம், பண்ணி காட்டுறா பார்க்கலாம். இவன் நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒழுங்கா மருத்துவம் கொடுக்க துப்பு இல்ல. அங்க இருக்கக்கூடிய பன்றிகள் இந்தியாவுக்கு வந்துதான் மருத்துவம் பார்த்துட்டு போறாங்க. இந்த லட்சணத்துல இவன் ஹிந்துக்களுடைய ரத்தத்தை நாங்க ஆறா ஓட வைப்போம் அப்படின்ற மாதிரி வர சொல்றான். முதல்ல உங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை ஒழுங்கா பாத்துக்கோங்கடா. அங்க இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு ஒழுங்கா வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கடா. கோதுமைக்கும் அரிசிக்கும் பிச்செடுக்கிற நாய்க்கு கொழுப்ப பாத்தீங்களா, எப்படி எல்லாம் பேசுறான் பாத்தீங்களா. இந்த பன்றிஸ்தான் அமைச்சர் இந்த அளவு கோவப்படுறான்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அவனுங்களுக்கு சிந்து நீரை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அந்த தண்ணியை நம்பிதான் அவனுக்கு விவசாயம் பாக்குறானுங்க. அந்த தண்ணியை பிளாக் பண்ணா அவனுங்க பாதிப்படைவானுங்க. அதனால இந்த பன்றிஸ்தான் அமைச்சர் பொங்குறான். அது எங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா சம்மந்தமே இல்லாம இங்க இருக்கக்கூடிய சீமான், இங்க அரசியல் கட்சி நடத்தக்கூடிய சீமான் ஏன் கதறாரு, உட்கார இடத்துல சூடு வச்ச மாதிரி ஏன் துள்ளி குதிக்கிறாரு. நீங்க என்னதான் பன்றிஸ்தானுக்கு வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சாலோ இங்க இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்புறம் என்ன கூந்தலுக்கு இத மாதிரி பிரிவினவாத கருத்து எல்லாம் பேசிட்டு வரீங்க. கோவை தொடர்குண்டு வெடிப்புக்கு காரணமா இருந்த பாஷா செத்ததுக்கு ஐயோ அப்பா போயிட்டியே அப்பா அப்படின்ற மாதிரி கதைட்டு இருந்த இப்ப பன்றிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. அதற்கு பதிலடி தரும் வகையில இந்திய அரசாங்கம் இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசிட்டு இருக்க. எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை? இதுல பன்றிஸ்தான் அட்டாக் பண்ற மாதிரி சைனாவை அட்டாக் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வேற கேட்கிறாரு. ஏன் சார், உங்களுக்கு சைனாவை அட்டாக் பண்றதெல்லாம் தெரியாதா? சைனாக்கார விட்டு ஓடி போறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அந்த செய்தி நீங்க பாக்குறதே கிடையாதா? இதுல சீமான் என்ன சொல்றாரு பாருங்க. 30 கோடி மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் சிந்து நதியை தடுத்து நிறுத்தும் முடிவை இந்திய ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடுந்தாக்குதலுக்கான பதிலடியாக இந்திய ஒன்றியத்தை ஆளும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு சிந்து நதியை தடுத்து நிறுத்தி அப்பாவி பாகிஸ்தான் மக்களை தண்டிப்பது சிறிதும் நியாயமற்ற செயலாகும். இது மாதிரி இந்த அறிக்கையானது கிட்டத்தட்ட 4 பக்கத்துக்கு போட்டு வச்சிருக்காரு. பன்றிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இங்க பெருசா இவர் பேசியிருக்கவே மாட்டாரு. முழுக்க 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 பாஜகவுக்கு எதிராக, இந்திய அரசுக்கு எதிராக தான் இவர் பேசி வச்சிருப்பாரு. இந்த பைத்தியம் அப்படிதான் பேசி வச்சிருக்கோம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போதுதான் சுருன்னு மண்டைக்கு ஏறுது. கண்டிப்பா இந்த ஒரு அறிக்கைக்கு நாம செருப்படி பதிலடி கொடுத்தே ஆகணும். எப்படி பன்றிசாலை இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஆபத்தானவர்களோ அதே மாதிரிதான் இங்க உட்கார்ந்துகிட்டு பிரிவினவாத கருத்துக்கள் பேசக்கூடிய இவர மாதிரியான பன்றிகள் ஆபத்தானவர்கள். இதுங்கள மாதிரியான ஆட்களை கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் பார்க்காம துரத்தி அடிக்கணும். இந்த நாட்டை விட்டே வெளியே போடா சொல்லி துரத்தி அடிக்கணும். எந்த நாட்டுக்கு ஆதரவாக இவனுங்களாம் பேசுறானுங்களோ, எந்த நாட்டுக்கு ஆதரவாக விலக்கு பிடிச்சிட்டு நிக்கிறானுங்களோ அந்த நாட்டுக்கே போங்கடா சொல்லி டீபோர்ட் பண்ணிடணும். இதுல காண்டி என்ன தெரியுங்களா, பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே சொல்லியிருக்கா, கடந்த 30 வருஷங்களாக நாங்க இந்தியாவை அழிக்கிறதுக்கு இத மாதிரி பயங்கரவாதத்தை வளர்க்கிறோம்னு. ஆனா இங்க இருக்கக்கூடிய சனப்பண்ணிகள் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம அந்த பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்துட்டு வரானுங்க. இதே சீமான் தான் கடந்த காலங்கள்ல காஷ்மீர்ல பயங்கரவாத தாக்குதல் நடத்தின பயங்கரவாதி யாசின் மாலிக்க இங்க கூட்டிட்டு வந்து பேச வச்சான். யாசின் மாலிக் யாரு? அவன் என்ன மனித புனிதரா? பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட பயங்கரவாதி தானே அவன். அந்த பயங்கரவாதி யாசின் மாலிக் எத்தனை பேரை கொடூரமான முறையில கொன்னு குவிச்சிருக்கான். அவனுக்கு மாமா வேலையை பார்த்து விட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி உத்தம புத்திரன் மாதிரி பேசுறாரு பாத்தீங்களா இவரு.
சீமான் மாதிரியே ஏகப்பட்ட பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க. அவனுங்க பேசக்கூடிய கருத்துக்களை அவனுங்களே ஆற அமர உட்கார்ந்து யோசிச்சாலே புரியும். நாம எப்பேற்பட்ட மடத்தனமான கருத்துக்கள் பேசுறோம்னு. ஆனா அது மாதிரிலாம் அவனுங்க பண்ணவே மாட்டானுங்க, யோசிக்கவே மாட்டானுங்க. ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ எடுத்துக்கோங்களேன். அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி தமிழக மக்களை, தமிழர்களை அங்க இருக்கக்கூடிய சிங்களவர்கள் கொடூரமா கொன்னாங்கன்னு சொல்லி அந்த சிங்களவர்களை இவங்க பயங்கரவாதிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு லாஜிக் ஒரு பக்கம் இருக்கா? ஆனா காஷ்மீர் விவகாரத்துல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களான பண்டிட்டுகளை அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் கொடூரமான முறையில கொண்டு இருக்கானுங்க. அந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தி இருக்கானுங்க. சொந்த நாட்டுல அகதிகளா பண்டிட்டுகள் சுத்துனாங்க. அத மாதிரி அயோக்கியத்தனமான காரியத்தை பண்ண பயங்கரவாதிகளை இந்த கூட்டம் போராளிகள்னு சொல்லுது. அது எப்படிடா? சிங்களவர்கள் உங்களுக்கு பயங்கரவாதிகள்னா அதே காரியத்தை தான் இந்த பயங்கரவாதிகளும் பண்ணானுங்க. இவனுங்களும் பயங்கரவாதிகள் தானடா சொல்லணும். ஏன்டா இவனுங்களை போராளிகள்னு சொல்றீங்க? கேவலம் இஸ்லாமியருடைய ஓட்டுக்காக நீ இத மாதிரி பேசுறதா இருந்தா, அதுக்காக தான் நான் பேசுறேன்னு நீ சொன்னா, இந்தியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீ கொச்சப்படுத்துற, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீ அசிங்கப்படுத்துற, இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீ பயங்கரவாதிகள் கூட ஒப்பிட்டு பேசுற. இந்த சீமான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறான், பன்றிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறான், பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறான், உலகத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறான். சோ நாமளும் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நினைச்சாங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவனும் தேச விரோதி தான், அவனும் பன்றிஸ்தான் ஆதரவு பன்றி தான். அவனையும் சும்மா விடக்கூடாது, அவனையும் நாடு கடத்தணும். இப்போ சீமான் இது மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா, தண்ணி எல்லாம் திறந்து விடக்கூடாது, பாகிஸ்தான் மேல போர்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு இல்லையா. இவர் இப்படி சொல்றதுனால இவர் பேச்சை கேட்டு மத்திய அரசு எல்லாத்தையுமே நிறுத்திட போறாங்களா? யோ, முதல்ல உன் பேச்சை உன் தம்பிகளே கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அரசு, மத்திய பாஜக அரசு எப்படியா கேட்கும்? உனக்கு ஆம கதை சொல்றது, கறி இட்லி கதையை சொல்றது, அப்புறம் ஈவேராவை எக்ஸ்போஸ் பண்ணி திராவிட அரசியலை வெளுக்கிறது, இதெல்லாம் தான் உனக்கு சரிப்பட்டு வரும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய நடுநிலைகள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பன்றிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு முட்டு கொடுத்தனா உன்னையும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க, உன் கட்சியையும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இந்த சீமான் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பினுடைய ஆதரவாளர் தானே, மேதகுன்னு சொல்லப்படுகிற அவருடைய ஆதரவாளர் தானே, அவரை தானே இவர் தலைவரா வச்சிருக்காரு. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது இவர் தலைவரா வச்சிருக்கக்கூடிய மேதகு அவர் பண்ண காரியம் உங்களுக்கு தெரியுமா? இவர் சொல்றாரு தண்ணி எல்லாம் திறந்து விடணும், தண்ணி எல்லாம் இத மாதிரி மூடி வைக்க கூடாது, எல்லா மக்களையும் நீங்க துன்புறுத்த கூடாது, ஒரு சில பேர் பண்ண காரியத்துக்கு ஏன் நீங்க ஒட்டுமொத்த மக்களையும் தண்டனைக்குள்ளாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப உத்தம புத்திரன் மாதிரி பேசுறாரு. இவரு தலைவரா வச்சிருக்கக்கூடிய மேதகு மேதகு அந்த காலகட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? இந்த சைட்ல போற தயவு செய்து பாருங்க. As a pressure tactic on July 20th, LTTE closed the sluice gate of the Mavilaru Dam and stopped water reaching 15,000, mostly Sinhala families, cultivating over 30,000 acres of land. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ தலைவன்னு சொல்ற அவரு அந்த மேதகு இது மாதிரியான காரியத்தை கடந்த காலங்களில் பண்ணிருக்காரு தானே. உன் தலைவனை விடு, நீ என்னென்னலாம் பேசிருக்க, எவ்வளவு மேடைகள்ல என்னென்னலாம் பேசிருக்க, சிங்கள பெண்களை என்னென்னலாம் பண்ண நீ சொல்லிருக்க, என்னென்னலாம் பேசிருக்க நீ நீ பேசுறதெல்லாம் சரியா? ஏண்டா அங்க இந்திய ராணுவ வீரர்கள் உயிரை துச்சமா மதிச்சு பன்றிசன் பயங்கரவாதிகள் கிட்ட சண்டை போட்டு இந்த நாட்டை பாதுகாக்கிறாங்க. அதனாலதான் நீ இங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்க, இஷ்டம் இருக்கும் பேசிட்டு இருக்க. தேசப்பற்று கொஞ்சம் கூட இல்லாம இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த நாட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு தின்னு கொழுத்து சனப்பண்ணியா மாறி போயிட்டு பன்றிஸ்தானுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க. இது மாதிரி பேசுற உனக்கும் பன்றிஸ்தானருடைய பயங்கரவாதிகளுக்கும் என்னையா வித்தியாசம்? இது மாதிரி தேச விரோத கருத்துக்கள் பேசுறானுங்களையா, இவங்களுடைய பொறப்பையே நம்ம சந்தேகப்படணும். இத்தனைக்கும் இந்தியா தண்ணியை நிறுத்தவே இல்லை, நிறுத்தப்படும்னு சிக்னல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் தண்ணியானது போயிட்டு தான் இருக்கு. அந்த பன்றிகள் அந்த தண்ணியை சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கானுங்க. போர்க்கால கட்டத்துல என்ன வேணாலும் நடக்கும்னு சொன்னதுக்கு இவனை பாத்தீங்களா, இவன மாதிரி தேச விரோதிகளை பாத்தீங்களா எப்படி எல்லாம் கத்தி கதறி கூச்சல் போடுறானுங்க. அதுவும் பன்றிஸ்தானுக்கு முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு வரானுங்க. சீமான் வெளியிட்ட அந்த அறிக்கையில சீமான் இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. பயங்கரவாதிகளிடமிருந்து காப்பாற்றிய உள்ளூர் காஷ்மீர் மக்களும் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. அதே மாதிரிதான் அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடத்தை உருவாக்கி கொடுத்ததும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தான். இதுவும் நாம மறந்துடக்கூடாது. ஒரு சில இஸ்லாமியர்கள் கிட்ட உங்களுக்கு நாடு முக்கியமா மதம் முக்கியமான்னு கேட்டா அவங்க யோசிக்காம மதம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. அது மாதிரி பன்றிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, என்ன பொறுத்த வரைக்கும் அவனுங்களும் பன்றிகள் தான். சீமானும் இங்க தின்னு கொழுத்த திமிரெடுத்த சன பண்ணி தான். இந்திய ராணுவ வீரர்களை நேருக்கு நேர் நின்று ஃபேஸ் பண்றதுக்கு துப்பு கிடையாது, வக்கு கிடையாது, முதுகெலும்பு கிடையாது. பொதுமக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்த இடத்துல
பொட்டத்தரமா சுற்றுலாவாசிகளை சுட்டு கொன்னு இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட எல்லாம் மனிதாபிமானத்தோட நடந்துக்க முடியுமா? ஈவி இறக்கமே பார்க்காம அந்த பன்றிகளை போட்டு பொளக்கணும். அந்த பன்றிகளுக்கு சப்போர்ட் பண்ற லோக்கல் பன்றிகளையும் போட்டு பொளக்கணும். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் அந்த பயங்கரவாத இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட இடத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. கிச்சன்ல படிக்கட்டுக்கு கீழே மேன்ஹோல்ல சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒளிஞ்சிக்கிறதுக்காக லோக்கல்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இடத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்கானுங்க. இப்ப அதை எல்லாத்தையுமே கண்டும் பிடிச்சிட்டாங்க. தாக்குதலுக்கு ஆளான மக்களை காப்பாத்துனது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி தரமா இருக்கு? உண்மையாலே இது எவ்வளவு மோசமான கருத்து தெரியுமா? நீங்க இது மாதிரி சொல்றதன் மூலியமா பன்றிசான் பயங்கரவாத இஸ்லாமியர்களும் இந்தியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ஒண்ணுன்னு சொல்ல வரீங்க. ஒரே தட்டுல வச்சு நீங்க பாக்குறீங்க. இது எவ்வளவு மோசமான கருத்து தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்களும் அங்க இருக்கக்கூடிய பன்றிசான் பயங்கரவாத இஸ்லாமியர்களும் உங்களுக்கு ஒண்ணா? முதல்ல இது மாதிரி கருத்து எல்லாம் சொல்றதே தப்பு. அது எப்படிங்க இந்திய இஸ்லாமியர்களும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பயங்கரவாத இஸ்லாமியர்களும் ஒண்ணா இருப்பாங்க? ஒரு சில பேர் அது மாதிரி இருப்பாங்க. ஆனா பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு ஆதரவாக மட்டும்தான் இருக்காங்க. இந்திய இஸ்லாமியர்களா தான் இருக்காங்க. சீமான் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அத மாதிரி சீமான் மட்டும் கிடையாது. அவர் கட்சியில இருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்தி மாதிரி ஏகப்பட்ட பேர் இத மாதிரி தான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு வராங்க. ஒருத்தர் 2 பேர் பன்றிஸ்தானுக்கு ஆதரவா பேசலங்க. ஏகப்பட்ட பேர் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இப்படிதான் பேசிட்டு வராங்க. பன்றிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு இந்தியா முப்படையை தயார் பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் இந்தியனா இருக்க வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வரானுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்க இந்தியால இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. தாராளமா நீங்க இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடலாம். இப்போ பன்றிஸ்தானை சேர்ந்தவர்களை, பங்களாதேஷை சேர்ந்தவங்க எல்லாம் டீபோர்ட் பண்றாங்க இல்லையா? அந்த நேரத்துல நீங்களும் தாராளமா அந்த நாட்டுக்கு எல்லாம் போயிடலாம். அப்பதான் இந்தியாவுடைய அருமை உங்களுக்கு எல்லாம் புரியும். பயங்கரவாதி பாஷாவா அப்பான்னு சொன்னது, இப்ப இந்த பன்றிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பேசுறது, இத மாதிரிலாம் பண்றானுங்க இல்லையா? இது மாதிரி பேசுறவங்களுக்கு, முட்டு கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் வாயிலேயே மிதிக்கணும். செருப்பால் அடிச்சா கூட தப்பு கிடையாது. ஃபைனலி இந்த பன்றிசானுக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, வயிறு எரிஞ்சுதுன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்றது? பாக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தினா நாங்க பயங்கரவாதிகளுக்கு எதிராக இப்படிதான் நடவடிக்கை எடுப்போம். இருக்க முடிஞ்சா இருங்க. அப்படி இருக்க முடியலன்னா பொட்டி படுக்கையை ரெடி பண்ணிட்டு தாராளமா நீங்க அந்த நாடுகளுக்கே ஓடி போங்க. அங்க போயிட்டு 4 பன்னியை வாங்கி மேய்ச்சிக்கோங்க. சோ அவ்வளவுதான் எனக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோக்குள்ள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.